ஓகே, ஸோ நாங்கள் பார்ப்போம். இது வந்து லைட்டுண்ட சீரீஸ் போய்கொண்டிருக்குது. ஏற்கனவே ஹீட் முடிச்சுட்டோம், லைட் போகுது. லைட்டில் வந்து உங்களுக்கு 21.1 இந்த ப்ராக்டிக்கல் 21 ஃபுல்லாகவே உங்களுக்கு கன்வெக்ஸ் லென்ஸ் கன்கேவ் லென்ஸ் குழிவு இல்லை தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கான். அப்போ தசம் 1 தசம் 2 பேஜ் போட்டிருக்கான். அது 2 தான் பிரச்சனையில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து கன்வெக்ஸ் லென்ஸுக்கு போட்டிருக்கான். அதாவது இது வந்து உங்களுக்கு கன்வெக்ஸ் லென்ஸுக்கு போனால் அதாவது குழிவு வில்லை போட்டிருக்கான். வள மாதிரி எய்மை பார்ப்போம். இது ஓகே தான், ப்ராக்டிக்கல் ஈஸி. அதில் வந்து சில ரீசன் கேட்பான், இது ஏன் எதுக்குண்டு, அதை மட்டும் நீங்கள் போட்டால் சரி. ஸோ பார்ப்போம். குவிவு வில்லை ஒன்றின் பிம்பத்தின் அமைவுகளை பொருந்துகை முறையில் பெறுதலும் அதன் மூலம் வில்லையின் குவிய தூரத்தை துணிதலும். உண்மையாகவே அந்த குவிய தூரம் ஃபோக்கஸ் லென்ஸை கண்டுபிடிக்கிறது தான்டா இவ்வளவும். ஓகே, அவ்வளோதான். என்னது லொக்கேஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம் பை கன்வெக்ஸ் லென்ஸ் பை த மெத்தட் ஆஃப் நோ பேரலக்ஸ் அண்ட் ஹென்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். அவ்வளோதான். என்னென்றால் நோ பேரலக்ஸ், இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. நோ பேரலக்ஸ் இந்த இந்த பாடத்தில் நோ பேரலக்ஸ் தான் தேவை. அதுதான் அது என்னது பொருந்துகை முறைன்னு சொல்கிறது. அந்த மெத்தடை தான் உங்களுக்கு மெயினாகவே இதில் சொல்கிறோம். அப்படின்னா அந்த மெத்தட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் பேந்துவார். அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்ப்போம் என்னென்றால் உங்களுக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கும். 1/f - 1/u = 1/f அண்டு. அப்போ இந்த சமன்பாடை வச்சு கொண்டு உங்களால் எஃப்ஐ காணலாம்ன்றதான் எங்களுக்கு இது. ஆனால் என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஜூவும் பியும் ஷுவராக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் காணலாம். ஆனால் வளமையாக எங்களுக்கு என்ன பிரச்சனை வாருது, நாங்கள் ரீடிங் எடுக்க போகிறோம், அதில் வந்து வலு வரலாம். அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், 6 ரீடிங் எடுத்து கிராஃப்க்குறது தான் எங்களோட மெத்தட். அதே மாதிரியே இதில் போவோம். அதுக்கு தான் நான் வந்து ஜூக்கும் எஃப்க்கும் 6 வேல்யூ எடுத்து, உண்மையாக 3 காணும், நான் உங்களுக்கு அதை என்ன சொல்கிறேன், 6 வேல்யூ எடுத்து அதுக்கு கிராஃப் கீழே தான் எங்களோட செட்டப். கிராஃப் கீழே கண்டுபிடிக்கிறது இவ்வளோ தான் எங்களோட செட்டப். ஓகே, அதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். 1/f எஃப் பார்க்கலாம் நீங்கள். நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு நேரே போவோம். மற்றபடியில் தெரிய வேண்டிய இந்த கிராஃப். இந்த கிராஃபில் வந்து அவன் என்னென்றால் 1/jக்கும் 1/vக்கும் தான் எங்களுக்கு கீறான். வீக்கும் ஜூக்கும் கீறல. 1/vக்கும் 1/jக்கும் கீறான். ரியல் இமேஜில் வந்து எடுத்தோம்னால் ஜூ பாசிட்டிவ் ஆகவே வி நெகட்டிவ். ஏன் கார்ட்டீசியன் பிளே இல்லாதான் எங்களுக்கு. அதால் 1/vக்கு ப்ளஸ்ன்னு எடுத்தால் அது 1/, தான் அதில் உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் மாறப்போகுது. ஸோ 1/v எடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் வேண்டாம், இது நெகட்டிவாக வரப்போகுது. அதுக்கு தான் எங்களுக்கு இதில் என்னது, இந்த கன்செப்ட் படி இதில் வந்து கிராஃப் கீறப்படுது. இதுதான் எங்களோட கன்செப்ட். இந்த கிராஃபில் வந்து என்னது, இது வந்து 1/f இருக்கும். உங்களுக்கு இந்த இன்டர்செப்டை வச்சுக்கொண்டு அந்த சி வெட்ட புள்ளியை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கலாம், அதாவது எஃப்ஐ கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ தான் எங்களோட நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து சிம்பிள் என்னது, நீங்கள் ஜூவை காணணும். அப்போ ஜூ தெரியும், ஜூ நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதுக்கு வியை காணும். இதில் வந்து நான் திரும்பி சொல்லி கொண்டிருக்கேன், எது வந்து உங்களுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட், அதாவது எது வந்து உங்களுக்கு சாரு மாதிரி சாரா மாதிரின்னு உங்களுக்கே தெரியும். திரும்பி சொல்ல மாட்டேன், அது நீங்கள் அப்படின்னா முதலாவது வீடியோ பார்க்கணும். இது ஜூ எடுத்தீங்கன்னா ஜூவுக்கு வி, எந்த யூக்கு எந்த வி வரும்னு நாங்கள் ப்ராக்டிக்கலை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஜூ உங்களுக்கு தெரியும், ஜூ நீங்கள் எடுக்கிறீங்க, வி வந்து கண்டுபிடிப்பீங்க. அதை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் போட்டு, அதாவது 1/v 1/u போட்டு நீங்கள் அதை 1/vயும் 1/vயாக மாற்றி போட்டு அதுக்கு கிராஃப் கீறுவீங்க. பாயிண்ட்ஸை குறித்து கிராஃபை கீறுவீங்க. கிராஃபை கீறி போட்டு நீங்கள் வந்து இந்த செட்டை பார்ப்பீங்க. அவ்வளோ தான், அதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல். ஸோ ஈஸி தான். அதில் வந்து என்னென்னா இது அளக்கிறது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறதுக்கு அதுதான் உங்களுக்கு வெளியில் வரும். அந்த என்னென்று அதில் கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது என்ன வித்தியாசம் தான் இல்லைடா, இதில் வந்து ப்ராக்டிக்கல் என்னென்ன ஒழுங்காக செய்கிறன்ற மெத்தட் தான். ஓகே, முதலாவது பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்கிறான் என்றால், நாங்கள் எஃப் தானே காண போகிறோம். இந்த எஃப் வந்து காண போகிறோம்னால் இந்த எஃப் வந்து எங்களுக்கு இதண்டு ஷுவராக என்னது, இப்போ எஃப் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற எஃப்பை கண்டுபிடிக்கிறேன் எங்களுக்கு முதலாவது. அதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் என்ன பார்த்துட்டோம், இன்ஃபினிட்டியில் இருந்து ஒரு பொருள் பார்த்தோம்னால் அது பரல் ரேயாக வரும். அப்போ அந்த பரல் ரே வந்து எங்கே வந்து விழும், ஃபோக்கஸ், அதாவது எஃப்ல வந்து விழுமென்று தான் நாங்கள் பார்த்தோம். அது குவியம் வந்து அதெல்லாம் குவியத்தெல்லாம் வந்து விழப்போகுது, எஃப்லாம் வந்து விழப்போகுது. ஸோ அதுதான் நாங்கள் பார்த்தோம். அதன்படி எஃப் வந்து அதில் விழுமென்னா நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை இங்கே ஒரு மரத்தில் வந்து மரத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அதை வச்சுக்கணும் நீங்கள் என்னது எஃப்பை கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஷுவராக சொல்லலாது, ஏனெண்டா மரம் வந்து இன்ஃபினிட்டியோ இல்லை. பட் அது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதால எங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸின் படி அது கிட்டத்தட்ட அப்படி வருது என்றதான் எங்களோட மெயின் பாயிண்ட். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம், கிட்டத்தட்ட என்னன்னு பார்க்கலாம். அதை
இந்த ஆப்ஜெக்ட் இந்த இதில் வந்து நான் எதுக்கு பிழை விட்டுட்டோம் என்றால் அதுக்கு கிட்ட இல்லையே, அப்போ இங்கே பிழைக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முதலாவது ஸ்டெப் என்னது நோட் பண்ணுங்க. முதலாவது ஸ்டெப் வந்து ஃபோக்கல் இருந்துட்டு அப்ரோக்சிமேட்லேருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் இருந்த வேல்யூ என்னென்னா இது எல்லாமே உங்களோட புக்கில் நடக்குது. நான் வந்து புக்கில் இருக்கிறதே உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. பட் நீங்கள் எழுத போகிற டேர்ம் வந்து புக்கில் இருக்கிறதா டேர்ம் தான் எழுதணும். நான் உங்களுக்கு விளங்கத்தான் படுத்துறேன், நீங்கள் தான் அந்த புக்கை வாசிக்கணும். இது முடியும் நீங்கள் புக் வாசிக்க தான் வேணும். ஸோ அது வந்து குவியுது, அது எங்கே அதோட அப்ரோக்சிமேட்லேருந்து நீங்கள் எடுக்க வேணும். அது முதலாவது, அதுதான் உங்களோட முதலாவது ஸ்டெப். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் யோசிக்கணும் இது வந்து எஃப்ல இருக்குதா எஃப்க்குள்ளே இருக்குதா. இப்போ F2F வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா F2F இங்கே லென்ஸ் இருக்குது, இங்கே F2F வந்து எஃப்க்குள்ளே இருக்குதா 2Fக்குள்ளே இருக்குதான்னு நீங்கள் தான் பார்க்கணும். அது என்ன அதோட எஃப்க்குள்ளே வச்சா உங்களுக்கு என்ன படம் தெரியுமா? எஃப்க்குள்ளே வச்சா படம் தெரியுமா? எஃப்க்குள்ளே வச்சா அது இந்தியாவில் பக்கம் வந்து அங்கால செய்ய தெரியுமோ? தெரியாது. ஏன் தியரி. அப்போ என்ன செய்யணும், எஃப்க்கு இங்கே வைக்கணும். அதுலேயும் நீங்கள் யோசிக்கலாம், எஃப்க்கு பக்கத்தில் வைக்கலாம். எஃப்க்கு பக்கத்தில் எப்படியும் இந்தியாவில் சைடு தான் வைக்க போகிறோம்னு முடிவாயிட்டுது. எஃப்க்கு பக்கத்தில் வச்சா என்ன நடக்கும்? பொருள் வந்து என்னது இன்ஃபினிட்டி கிட்டே இருக்கும். நான் இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்சிக்யூங்கிற ஸ்டெப்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பொருளை இந்தியாவில் அசைச்சால் படமும் இந்தியாவில் அசையும். அதாவது பொருளை நீங்கள் இந்தியாவில் அசைச்சால் படம் இந்தியாவில் அசையும். பொருளை முன்னுக்கு கொண்டு போனால் படம் முன்னுக்கு கொண்டு போகும். இப்போ நீங்கள் வந்து அது எஃப்க்குள்ளே வரைக்கும், எஃப்க்குள்ளே வரைக்கும் அப்படி கொண்டு போகும். அதாவது இந்த பொருள் 2Fல இருக்குதா, நீங்கள் அப்படியே கொண்டு வர்றீங்களா, அது அப்படியே வந்து என்னது எஃப்க்கு வந்துட்டீங்கன்னா படம் அங்கால பக்கம் போயிடும், போக பெருசாகவும் போகும். அதான் எங்களுக்கு அது நீங்கள் யோசிச்சா தெரியும். எஃப்ல இருந்து இங்கால இருக்க படம் வர்றது இங்கால வரும், இங்கால தள்ளியா அங்கால போகும், அதுங்கிற கன்செப்ட். ஸோ நீங்கள் எஃப் கிட்ட கொண்டீங்கன்னா என்ன, அங்கால போய் தொங்கல்ல போய் இன்ஃபினிட்டி ஆகும். எஃப்க்குள்ளே கொண்டு வந்தால் படம் இங்கால பக்கம் வந்து அதான் கன்செப்ட். எஃப்க்குள்ளே கொண்டு இது கன்வெக்ஸ். எஃப்க்குள்ளே வந்துட்டுன்னா படம் அதாவது குவிவில்லை. எஃப்க்குள்ளே வந்துட்டுன்னா படம் நெகட்டிவ் வந்துடும். அதான் பிரச்சனை. அதாவது இங்கால சைடில் வந்துடும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும். அப்போ நான் எஃப்க்கு பக்கத்தில் வச்சா வைக்கலாமான்னு கேட்டால் வைக்க இயலாது. அதுக்குத்தானே நான் கிட்டத்தட்ட இதுவே காண்றேன். அப்ராக்சிமேட்டாக என்னத்துக்கு காண்ற வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் வச்சா இமேஜ் இங்கே ஒரு தொங்கல் இருக்க போகுது. அதை நீங்கள் என்ன மீட்டருக்குள்ள வச்சு அளக்க போகிறீங்க, என்னடா கன்செப்ட். அப்போ நான் எஃப்க்கு பக்கத்தில் வைக்கலாது. ஏன் நாங்கள் இதை அளக்கிற மாட்டோம். அதுக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று தூர எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கலாம். மற்றது இதுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, எஃப்க்கு பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி தான் வைங்க. 2F அதுக்கு கிட்ட தான் வைக்க போகிறீங்க. ஸோ எஃப்க்கு கிட்ட நாங்கள் வைக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த எஃப்ஐ முதலே காட்ட மாட்டேன், அதுக்குள்ள வைக்க மாட்டேன் தானே. ஏன் வச்சா பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. அது எங்களோட கன்செப்ட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களென்றால் மெட்டதில் தியரி நான் சொல்லலை. எஃப்க்கு நடுவில் 2F நடுவில் வச்சு எங்கே வராங்க, அதுவும் கூட நார்மல் பேசிக்ஸ், அதை நான் சொல்லி கொண்டிருக்கல. அடுத்தது இப்போ டேரெக்டாக ப்ராக்டிக்கலுக்கு போகும். ப்ராக்டிக்கல் தான் எங்களுக்கு மெயின். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு போகும். ப்ராக்டிக்கல் என்னென்றால் உங்களுக்கு வந்து முதலில் ஓ என்ற ஒரு பின்னை தர்றேன், சரியா? ஓ என்ற ஒரு பின், இதுதான் எங்களோட ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை கன்வெக்ஸ் லென்ஸுகளால் பார்க்க நாங்கள் இமேஜ் தெரியும், இது இமேஜ். நாங்கள் இதில் உங்களுக்கு என்ன தியரி என்றால் இந்த ஆப்ஜெக்டை விட அந்த இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் இந்த வியின் தூரவாக இருக்கும். ஏன் நாங்கள் வந்து இங்கால செய்யாத அங்கால போய் கொண்டிருக்கோம். அப்போ வியின் தூரவாக இருக்கும். வி வந்து ஜூவை விட பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் ஒப்ஜெக்டை விட இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. அப்போ இமேஜ் எப்போவுமே பெருசாக இருக்குது. எப்போவுமே அந்த இமேஜ் பெருசாக தான் இருக்குமே. இங்கால பக்கம் இருக்கிற இமேஜ் எப்போவுமே பெருசாக தான் இருக்குது. எப்போவுமே இது ரெண்டும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. இமேஜ் வந்து பெருசாக தான் இருக்கும். இந்த இமேஜ் வந்து இந்த பின்னை விட பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்த நான் டேரெக்டாக ப்ராக்டிக்கலுக்கு போவோம். என்னென்றால் இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஒன்று வைக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஒன்று வைக்கணும் என்னத்துக்குனால் கிளியரான ஒரு இமேஜ், அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு கிளியரான இமேஜை பெறுறதுக்காக வைக்கிறாங்க. அதாவது தெளிவான பிம்பத்தை பெறுவதற்கு. ஏன் இப்போ நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீன், அதான் இந்த பேக்ரவுண்ட் என்று சொல்கிறது, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் என்று சொல்கிறது. அது வந்து நீங்கள் வந்து என்னது பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை வைக்காமல் நார்மலாக விட்டிங்கன்னா அதில் கலைப்பான்கள் இருக்கும், கவனக்கலைப்பான், லைக் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறது. அது வந்து என்ன செய்யும், இப்போ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மற்றதுகளையும் காட்டினேன்னா உங்களுக்கு படம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அது உங்களுக்கு குண்டூசி என்று சொல்கிறான்டா. இதை வந்து குண்டூசி என்று தான் உங்களுக்கு அதில் டேர்ம் கொடுத்துருக்கேன். அது ஊசியில் குண்டூசி என்று சொல்லியிருக்கிறேன். அது குண்டூசி என்று சொல்லியிருக்கேன். மற்றது என்னென்னா நான் வந்து இதை பார்க்கவில்லை, என்னென்ன பொருள் தேவை என்று பார்க்கல. அது வந்து என்னென்னா தாங்கி ஒன்றில் ஏற்றப்பட்ட குவிவு இல்லையாம், அதாவது கன்வெக்ஸ் லென்ஸ் மவுண்டட் ஒன்று ஸ்டாண்டில் வச்சுருக்க கன்வெக்ஸ் லென்ஸ். மற்றது ஒரு ஒளியியல் தாங்கியோடு இணைக்கப்பட்ட ஒளியியல் குண்டூசியா. ஒளியியல் குண்டூசின்னா என்னது,
ஒப்டிக்கல் பின்ஸ் ஒளியியல் குண்டூசி என்று சொல்லியிருக்கான். மற்றது பின்னணி திரை தான் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் சொல்லியிருக்கிறான். மற்ற மீட்டர் கோல் சொல்லியிருக்கேன். மீட்டர் கோல் வச்சு தான் அளக்க போகிறீங்க, அதை சொல்லிடுறேன். இவ்வளோ தான் எனக்கு தேவையானது. அப்போ பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் அதாவது பின்னணி திரை. பின்னணி திரை என்னத்துக்கு வச்சுருக்கோம்? தெளிவான பிம்பத்தை பெறுவதற்கு, டு ஒப்டெயின் a clear image. அதான் உங்களுக்கு ஏன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கவனக்கலைப்பான் இல்லை கலைப்பான்கள் இருக்கும். ஸோ அதால் வந்து எங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. அப்போ கிளியர் இமேஜ் அதாவது தெளிவான பிம்பத்தை பெறுவதற்கு போட்டால் உங்களுக்கு சரி. அடுத்தது அவன் சொல்லியிருக்கிறான் என்னென்றால், நீங்கள் வந்து கண்ணை இங்கால பக்கம் வைப்பீங்க. இந்த எக்ஸ் கண்ணை இங்கால பக்கம் வச்சு தான் பார்க்க போகிறீங்க. இந்த எக்ஸ்ன்றது எங்களுக்கு என்னவா இருக்கும் என்றால் கிரேட்டர் தான் ஈக்குவல் டி என்று சொல்கிறது. அதாவது என்னது, தெளிவு பார்வையின் இழிவு தூரம். தெளிவு பார்வையின் இழிவு தூரம் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் இமேஜ்னு சொல்கிறது. லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங் விஷன் தெளிவு பார்வையின் இழிவு தூரம் அதை விட எக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்டா அதுக்குள்ளே வச்சா உங்களுக்கு தெரியாண்டு முதல்ல. இப்போ கண்ணுக்கு கிட்ட வச்சா உங்களுக்கு தெரியறத விட அதாவது தூரத்தில் வளமே 20 சொல்கிறது. தூரம் வச்சா தான் நான் தெரியும் உங்களுக்கு, அவள் கிட்ட வச்சா தெரியாது. அந்த கன்செப்ட் தான் நீங்கள் வேறு. ஸோ அதில் என்ன 25 பெரும்பாலும் 25 சென்டிமீட்டர் அதுக்கு அங்கால வச்சு கண் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு படம் தெரியாட்டி அதில் ஒரு சொல்கிறது. மற்றது என்னது, நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு இந்த பின் இதை நீங்கள் வைக்கல, இந்த பின் தெரியாட்டி, இந்த இமேஜ் இங்கால பக்கம் தெரியாட்டி அது வந்து ஃபோக்கஸுக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், இந்த ஒப்ஜெக்டை பின்னுக்கு வைக்கணும்னு தெரியும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இங்கால பக்கம் இமேஜ் தெரியலை என்றால் என்ன செய்கிறது என்றால் ஒப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸுக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதால் வந்து நாங்கள் என்னது ஒப்ஜெக்டை வந்து அதாவது இந்த குண்டூசியை வந்து பின்னுக்கு வைக்கணும் என்று அர்த்தம். அடுத்தது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாள் என்னன்னா, அந்த ப்ரெக்கெட்டுக்களை கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதுக்கு தானே உங்களுக்கு கேள்வி கேட்பான். அவன் ப்ரெக்கெட்டுக்களை சும்மா போட்டிருக்காங்க இல்லை, அதுக்குள்ள தான் உங்களுக்கு கேள்வி கேட்பான். அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ப்ராக்டிக்கலில் மெயினாக அதுதான். அதில் நீங்கள் பார்க்கல சொல்லியிருக்கிறது என்னென்றால், நீங்கள் பாருங்கள் அதில் வந்து கோட்டுக்கு நேராக கண்ணை வைத்து ஓவின் தலைகள் பிம்பம் வந்து அதே நேரில் நிலைக்குத்தாக அமைந்திருக்குதான்னு பார்க்கணும். அதாவது அதான்டா உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் வந்து இந்த இதில் இந்த ஹேண்ட் புக்கில் இருக்கிறது அவங்களுக்கு மெயின். அதுதான் அவன் வரப்போகுது. தயவு செய்து திரும்பி பாருங்க. அவன் தெளிவாக சொல்லிக்கிறான், ஓவின் அலைகள் நிம்மோ வந்து நேர்நிலைக்கு தான் வரும். மற்றது நேர்நிலைக்கு தான் வரணும்னு சொல்லியிருக்கான். அப்படி இல்லாட்டி என்னது தெளிவாக பாருங்க. அதில் வந்து தெரியாட்டி தாங்கியுடன் வில்லையே சட்ட சொல்லணும். இதில் வந்து அந்த விம்மை தெரியாட்டி 2 செய்யலாம். ஒன்று தான் பின்னுக்கு இறக்கணும். அப்படி இல்லை அது நேராக நிலக்குத்தா தெரியாமல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா என்னது லென்ஸ் வந்து ஒழுங்காக நேராக இல்லைன்னு அவன் லென்ஸை தாங்கியோட கொஞ்சம் திருப்பணும். திருப்பினா என்ன லென்ஸ் நேராக என்ன இதுக்கு நேராக அப்படின்னு நிலக்குத்தா வரணும். இல்லாட்டி லென்ஸில் எங்கேயே பிரச்சனை அவன் தாங்கியோட சேர்த்து திருப்பணும்னு அர்த்தம். அடுத்த வந்து திருப்பியும் அதே பிரேக்கெட்டுக்கெல்லாம் போட்டிருக்கான். என்னென்றால் குண்டூசியின் உச்சி வில்லையின் மத்தியில் தென்பட இல்லை என்றால் இந்த உச்சியும் குண்டூசியின் உச்சி வந்து வில்லையின் மத்தியில் தென்படும். அதான்டா என்னடங்களுக்கு இது இவ்வளவும் ஒரு பாயிண்டாக எடுக்கணும். உங்களுக்கு நேரம் எடுக்கல இது இவ்வளவு ஒரு பாயிண்டாக இருந்தாலும் இந்த குண்டூசியை நாங்கள் இதில் வச்சு பார்க்கலாம். அது முட்டணும். ஸோ நாங்கள் என்னது இந்த உச்சி வந்து இதில் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அப்படி தெரியலை என்றால் அவன் என்ன சொல்கிறான் என்றால் வில்லையின் தளம் நிலைக்குத்தாகுமாறு அமைத்து கொள்ளட்டான். அப்படி தெரியாட்டி வில்லையின் தளத்தை வந்து நிலைக்குத்தாகுமாறு அமைத்து கொள்ளட்டான். இதை நீங்கள் அப்படியே தான் எழுதணும். உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் புக் அதாவது ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் இருக்கிறது தான் அவன் கேட்க போகிறான். இந்த 2 பாயிண்ட் திருப்பி இதை விட அங்கால ஒன்று இருக்குது, அந்த பேரலெக்ஸர் அதண்டா என்னன்றது. அப்போ இது வந்து நீங்கள் அப்படியே தான் எழுதணும். அவன் இந்த ரீசனுக்கு இதுதான் ஒன்றும் செய்யலை பாடமாக தான் அது விளங்கலாம். என்னது அது திருப்பி ஏன்னா இதில் வந்து ஒழுங்காக தெரியாட்டி அதை திருப்பணும். அதே மாதிரி பாயிண்டாக இல்லாட்டி என்னது இது தளம் பிரச்சனை. அப்போ இதில் தளத்தை ஒழுங்காக வைக்கணும். இங்கிலீஷ் மீடியாக்கள் அதில் புக்கில் அப்படியே போட்டிருக்காங்க. அது அப்படியே எழுதினா காணும். அது நீங்கள் கொஞ்சம் விளங்கினா சரி. மற்றும்படி அது 2 இதில் கொஞ்சம் அந்த இது அயன் திருப்புறது அதுதான் எங்கள் இதில் கன்செப்ட். அடுத்தது வந்து என்னென்றால் நீங்கள் வந்து இதை பார்ப்பீங்க. ஓகே எங்களுக்கு இதுவும் தெரிஞ்சு எல்லாமே ஓகே என்றால் என்ன அடுத்தது இப்போ இது வரைக்கும் நான் இந்த பின்னை வைக்கவே இல்லை. நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த இமேஜ் தெரிகிறது மட்டும் தான் பார்க்கணும். இன்னும் அளக்கவும் தொடங்கல ஒன்றும் இல்லை. இன்னும் வந்து பின்னை வைக்கவே இல்லை. அடுத்து இந்த பின்னை வைக்கும். பின்னை என்னென்னு வைக்கிறது இது வந்து முதலாவது வாசிப்புக்கு திருப்பி நீங்கள் என்னது ஜூவை பின்னுக்கு இறக்கி நீங்கள் வந்து அதாவது 1 ஜூன்ற பெருமானத்தை எடுத்து அதுக்கு படங்கிற போகிறீங்க. ஸோ இந்த பின்னை நாங்கள் என்ன வைக்கவே இல்லை. அப்போ பின்னை திருப்பி வைக்கணும். பின்னை திருப்பி வைக்கிறதுக்கு அது என்ன பின்னை வைக்கணும். பின்னை வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது இந்த இமேஜோட அப்படியே நேராக இது வந்து பொருந்தோணும். கோயின்சைட் பண்ணுற மாதிரி பின்னை வச்சு தான் நீங்கள் ஜூவி அளக்க போகிறீங்க. இந்த படம் ஏன்டா நம்ம பின்னை வைக்கணும்னு கேட்டால் அடுத்தது உங்களோட பின்னை ஏன்டா வைக்கணும் ஏன் வைக்கணும் மாட்டா இமேஜினரியில் இதை இந்த படம் உங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரிய போகுது, நேராக இருக்காது. அப்போ என்ன இந்த ஜூவி அளப்பீங்க? அதுக்கு தான் நாங்கள் பின் வைக்கணும். அப்போ பின் வைக்கிற
பின்ன வச்சு போட்டு அது என்னென்ன பின்ன வைக்கிறேன் என்றால் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னது பேரலெக்ஸ் எரர் அந்த இது வரக்கூடாது. லைக் நோ பெர்லெக்ஸ், அதுதான் அந்த நோ பெர்லெக்ஸ் மீனிங் என்னென்றால் அதில் இருக்கிற அதே இது நானே என்னடா இவ்வளவு ப்ராக்டிக்கலையும் இது வாசிக்கல இதுக்கு வாசிக்கிறேன்டா உங்களுக்கே விளக்கணும். இந்த இதில் இப்படி வாசிக்கிற அந்த டேர்ம் தான் முக்கியம். அதில் வந்து என்னது சார்பு அசைவின்றி ஒன்றாக அசைவது, அந்த சார்பு அசைவு ரிலேட்டிவ் மோஷன் என்ற டேர்ம் இது என்னென்று வைக்கிறேன்டா அதில் இருக்கிற அந்த ரீசன் தான் எடுக்கணும். என்னது கண்ணை கிடையாக அசைக்கும் போது ஐயினதும் பீனதும் முனைகள் வந்து ஒன்றையொன்று தொடர்பாக சார்பு அசைவு இன்றி ஒன்றாக அசைவது போல காட்சி அளிக்க வேணும். அதாவது when the eye of the observer is moved sideways on the tips of I and P should be appear to move together without any relative motion. இதை நீங்கள் அப்படி எழுதணும். சார்பு அசைவின்றி, அதாவது ஒன்றை அசைவே சார்பு அசைவின்றி என்ற இதுக்கு வந்து நான் என்ன விளக்கம் சொல்கிறேன். 2 இதை எடுங்க, நல்லா உங்களோட கையை பார்க்கலாம். இதை 2 பென் எடுங்க, வலப்பக்கம் பாருங்க இடப்பக்கம் பாருங்க. அப்படி பார்க்கல அசையக்கூடாது. அசையலைன்னா இப்படியே பாருங்க. இதை வந்து வலப்பக்கம் இடப்பக்கமாக பார்த்தீங்கன்னா அசையலைன்னா சரி. ஆனால் இப்படி இருந்தது என்றால் இப்போ இப்படி வைங்க, இப்படி இருந்தது என்றால் நீங்கள் வலப்பக்கம் பார்க்காதாங்க. இப்போ என்னது 2க்கும் கேப் இருந்தது என்றால், இப்போ 2க்கும் கேப் இருந்தது என்றால் நீங்கள் வலப்பக்கம் பார்க்கல இது கொஞ்சம் அங்கால மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். அதுதான் எங்களோட பிரச்சனை. இப்போ 2 நேரம் இருந்தால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் 2க்கும் கேப் இருந்தால் இப்படி பார்க்க என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு வந்து கேப் விட்டுருக்கேன். அப்போ இதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள், கண்ணை அசைக்கிற மாதிரி அசைச்சு பாருங்க, அதில் வந்து கேப் இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் கோயின்சைட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு நோ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. தொடர்பு என்னது அதுக்கு வந்து நீங்கள் கண்ணை வந்து பல பக்கம் இடம் பக்கம் அது கிடையாக கண்ணை அசைக்கணும். நிலக்குத்த அசைச்சு பிரியோசனம் இல்லை. எங்களுக்கு தெரியக்க நான் அப்படி தான் சொன்னேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெளிவாக சொல்லியிருக்கிறான். சார்பு அசைவு ரிலேட்டிவ் மோஷன் இல்லாமல் இருக்கணும் என்றது தான் இந்த ப்ராக்டிக்கலே. அதுதான் இப்போ என்னது ஒவ்வொரு ஜூக்கும் ஒவ்வொரு வி அளப்பீங்க. 6 ரீடிங் வேணும். 6 ஜூ எடுப்பீங்க, 6 வி எடுப்பீங்க. அளந்து போட போகிறீங்க. இதுதான் எங்களோட ப்ராக்டிக்கல். ஈஸி. ஜூவும் வியும் எடுத்து சரி. இதில் வந்து நான் 3 4 அந்த சொல்லிடுறேன். இதண்டா இதை செய்யுங்க அதை செய்யுங்க. பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வைக்கிறது, இந்த நேரம் இல்லாட்டி என்ன செய்கிறது, பின்னுக்கு தள்ளணும், எதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் முதலாவது அந்த அப்ராக்சிமேட்லேருந்து என்னத்துக்கு அளக்கணும் எல்லாமே பாருங்க. அடுத்தது என்னது ஜூக்கும் பிக்கும் அளப்பீங்க. ஜூக்கும் பிக்கும் அளந்து 1 over ஜூக்கும் 1 over விக்கும் பெருமானத்தை காணுவீங்க. கிராஃபுக்கு இருவீங்க. கிராஃப் வந்து எங்கே இதில் வெட்டுதோ இடைவெட்டு இன்டர்செப்ட் எங்கே வருதோ அதான் உங்களுக்கு 1 over f தரும். இப்போ அதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் தலைகளாக மாற்றி எஃப் எடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்றால் முதலாவது வந்து அந்த எஃப்க்கு கிட்ட வைக்கக்கூடாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது வந்து என்னென்றால் நீங்கள் 1 over ஜூக்கு பெருமானத்தை எடுக்க பார்க்கணும். நீங்கள் ஜூக்கு பெருமானத்தை பார்த்தால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன், இது டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சாரா மாறி சார்பு மாறி. அப்போ சாரா மாறி வந்து ஒரே அளவில் வைக்கணும். நீங்கள் 1 over ஜூக்கு பெருமானத்தை 1 over ஜூண்ட பெருமானத்தை எடுத்து அதை நீங்கள் ஜூக்கு கன்வெர்ட் பண்ணி அதுண்டியை தான் அளக்கணும். அப்போ என்னது 1 over ஜூண்ட இதில் ஒரு வித்தியாசத்தின்படி ஒரு 5 வித்தியாசத்தில் அளக்க போகிறீங்க என்றால் அந்த 5 வித்தியாசத்தில் 1 over ஜூண்ட பெருமானம் 5 கூட போகுது என்றால் அந்த 5க்கு ஜூ என்ன வேறு. இப்போ 5 10 15 நீங்கள் அளக்க போகிறீங்க 1 over ஜூ என்றால். இப்படி வராது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 5 10 15 அளக்க போகிறீங்க என்றால் 1 over 5 தான் ஜூவாக இருக்கும். அதே மாதிரி 1 over 10 தான் அடுத்த இன்னொரு ஜூவாக இருக்கும். அப்போ 1 over 5க்கு என்ன, 1 over 10க்கு என்ன, இப்படி அளவுங்கோ. இப்படி அளந்து பாருங்கோ. ஏன் எங்களுக்கு வந்து அதுக்கான கிராஃப் தான் இது 1 over 1 over. அடுத்தது நீங்கள் பார்க்க முக்கியமான பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 ரீடிங்கே காணும். நாம் மினிமம் எத்தனை 6 எடுக்கணும், ஆனால் 3 எடுத்தாலே காணும். அதுக்கு ரீசன் என்னென்றால் ரிவர்சிபிலிட்டி பிரின்சிபல். அதாவது என்ன சொல்கிறேன்டால் அது வந்து ரிவர்சிபிலிட்டி பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஜூக்கு வி வருதா, இதே மாதிரி இங்கே வியை வச்சிங்கன்னா அந்த ஜூ அதாக தான் இருக்கும். அது ரிலேட்டிவ் என்னது ரிவர்சிபிலிட்டி பிரின்சிபல்னு சொல்கிறது. இங்கே ஜூ இருந்தால் அங்கே வியாக இருந்தால் இங்கே வி இந்த வியோட வேல்யூ இங்கே ஜூக்கு போட்டிங்கன்னா இந்த ஜூண்ட வேல்யூ தான் அங்கே வியில் இருக்கும். அதுதான் அந்த ரீசன். அப்போ நீங்கள் 3 வேல்யூ மினிமம் எடுத்தாலே அந்த 3 தர 2 6 வேல்யூ உங்களுக்கு வந்துடும். ஸோ மினிமம் 3 வேல்யூ எங்களுக்கு எடுத்தால் காணும். இவ்வளோ தான் இது. அடுத்தது முக்கியமானது இந்த கிராஃப் தான். இது 1 over v 1 over ஜூக்கு போட்ட கிராஃப்லடா நாங்கள் ரியல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜுக்கு படித்த நாங்கள் என்னது இப்படி இந்த இதில் வந்து இப்படி ஒன்று படித்த நாங்கள் ரியல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ். அவன் சில நேரம் ரியல் ஆப்ஜெக்ட் வேர்ச்சுவல் இமேஜ் அல்ல ரியல் ஆப்ஜெக்ட் வேர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ் என்றால் ஒன்றும் இல்லை. ரியல் ஆப்ஜெக்ட் வேர்ச்சுவல் இமேஜ் என்றால் உங்களுக்கு வந்து
அது மேலே வரும். அந்த கார்ட்டீசியன் பிளேன் இதில் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வேர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ்னா இப்படி வரும். இது வந்து உங்களுக்கு சில பாசிபிளாக கேட்டிருக்கிறான். ஸோ இது கட்டாயம் தேவை தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் உண்டு. இது வந்து ஒன்றும் இல்லை. ரியல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ்னா உங்களுக்கு கீழே இருக்க இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும். ரியல் ஆப்ஜெக்ட்னாலே ஜூ வந்து என்னது பாசிட்டிவாக இருக்க போகுது. வேர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னா என்னது ஜூ வந்து நெகட்டிவில் இருக்க போகுது. அவ்வளோதான் எங்களோட கான்செப்ட். அப்போ ரியல் ஆப்ஜெக்ட் அங்கால போட்டுருவீங்க, வேர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கால வந்துடும். அதே மாதிரி ரியல் இமேஜ்னா என்னது நார்மல் கார்ட்டீசியன் பிளேன், இப்போ புதிய நவீன கார்ட்டீசியன் பிளேன் படி என்னது ரியல் இமேஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்கணும், வேர்ச்சுவல் இமேஜ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். அந்த கான்செப்ட் தான். கூட ஒன்று குழம்ப தேவையில்லை. ரியல் ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ் என்ன ரியல் ஆப்ஜெக்ட் என்றாலே அவன் கேட்பான் இந்த ரியல் இதே வேல்யூ கண்டு போட்டு இது ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் வேர்ச்சுவல் இமேஜுக்கு மட்டும் கேட்டாங்கன்னா என்ன ரியல் ஆப்ஜெக்ட்னா எங்களுக்கு தெரியணும். ரியல் ஆப்ஜெக்ட் கேட்டிருக்கான், அது இங்கே வரப்போது. வேர்ச்சுவல் இமேஜ் கேட்டிருக்கான், வேர்ச்சுவல் இமேஜ் கேட்டிருக்கான், வேர்ச்சுவல் இமேஜ் இங்கே வரப்போது மேல் கிராஃப் வேணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே தான் கிராஃபை மாற்றிக்கிறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, இப்போ நான் பாஸ் பேப்பரை பார்ப்போம். 2004 2015 உங்களுக்கு தந்துருக்கிறான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவும் பிரச்சனைனா என்னோட கேளுங்க. தேடா இதோட முடிப்போம்.